கோதுமை பனியாரம். தேவையான பொருட்கள் 3 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா மாவு. இந்த 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. சோடா உப்பு சிறிதளவு, வெல்லம், ஏலக்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் 3 இல்லைன்னா 4. கோதுமை மாவு, சோடா உப்பு, மைதா மாவு. வெல்லத்தை துருவி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொடி பொடியாக பொடிச்சு வச்சுக்கோங்க. துருவின வெல்லத்தை இந்த மாவுக கூட சேர்த்துக்கோங்க. கட்டி கட்டியாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வர்றது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு கலக்குங்க. ஏலக்காய், ஜீரகம், வெங்காயம் இதை மிக்சியில் போட்டு அடித்து இதையும் அதுக்கு மாவுக்கு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி இந்த எண்ணெயை மாவுக்கு கூட விட்டு நல்லா பிசைங்க. இந்த கலவை எதுக்குன்னா, இந்த மாவு கூட இது சேர்றப்ப நல்ல வாசனையும் ஒரு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு. பிசைஞ்சு அது அந்த மாவை நம்ம கையில் எடுக்கிறப்ப மொத்தமாக அப்படியே நம்ம கையில் உருண்டு வர்ற மாதிரி ஒரு பதம் வரும். அது வரைக்கும் பிசைஞ்சு எடுங்க. அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாவு சின்ன உருட்டை எடுத்து போட்டு பொரிச்செடுங்க. தீ ரொம்ப அதிகம் வைக்காதீங்க, மேல் பக்கம் டக்குன்னு கரைஞ்சிரும், உள்ளால வேகாது. கொஞ்சம் மீடியம் சைஸ் ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுங்க. நல்லா சாஃப்டாக ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். வீட்டில் கிடைக்கக்கூடிய, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிதில் சுலபமாக டேஸ்ட்டாக வித்தியாசமாக செய்து சாப்பிடக்கூடியது, எல்லாரும் விரும்பக்கூடியது.